நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள்லாம் வந்து பிஜேபியோட சேர்ந்து பிடிக்கல, அதனால நன்மை பயக்கணும்னு அவர் மாத்துறாரு. அதுல என்ன நீங்க நாங்க நன்மை செய்யாம பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. நன்மை பாஜக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரா சொன்னாரு, இப்ப இப்படி சொல்றாரு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல வந்து அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து முதலமைச்சருக்கு வந்து ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஏங்க அவரு நேற்று கூட்டத்தை பாத்தீங்களா? நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு, தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணு அது சும்மா முதல் இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. அதே கூட்டம் எங்க கூட்டத்தோட கம்மி தான். நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராரு. நாளைக்கு திருவாரூர் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. 14ஆம் தேதி இந்த மாயவரம் வராரு. 15ஆம் தேதி பாருங்க யாருக்கு கூட கூட்டாங்க. நீங்க ரயில்வே கேட்ட ஏங்க ஒன்றிய அரசு செய்ய மாட்டாங்க. பாலம் கட்டுறதே நாங்க பூரா கட்டுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறோம், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா இடத்துலயும் லேண்ட் அக்விசிஷன்றது நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. உடனே நீதிமன்ற தீர்ப்பு வந்தவங்க தானே லேண்ட் அக்விசிஷன் பண்ணி முடியும். பாஜகவோட 1999 வந்து திமுக கூட்டணி வச்சிச்சு. அவங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது வந்து தீய கட்சியான்ற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணுதுன்னு சொல்லி எடப்பாடி அன்னைக்கு இருந்த கட்சி நல்ல கட்சி தான். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சி நல்ல கட்சி இல்லதான். அது என்ன காரணம்னு வெளிப்படையா உங்களுக்கே தெரியும். அது நான் சொன்னா அப்புறம் பிஜேபி நல்லது சொல்லிச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஓரணியில் தமிழ்நாடு எவ்வளவு தூரம் நமக்கு வந்து நல்லா சிறப்பா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கு. எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க. மக்களே வந்து சேர்றாங்க, தன்னிச்சையா வந்து சேர்றாங்க. ரொம்ப பிரியமா இருக்காங்க, நல்லபடியா சேர்ந்துருக்கோம். ஒவ்வொரு இதுல வந்து சர்வர் சரியா வேலை செய்யற இடத்துலாம் கிட்டத்தட்ட 30,000 பேர் சேர்த்துட்டாங்க. சர்வர் வேலை செய்யறாங்க. சர்வர் வேலை செய்யாத இடத்துல தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆனா மிக சிறப்பா இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் வந்து தொடர்ச்சியா வந்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்திருக்காங்க. அதை எப்படி நான் பாக்குறீங்க சார்? தேர்தல் அவங்க செய்வாங்க சார், நாங்க தான் ஜெயிப்போம் சார். நடிகர் விஜய் நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவாரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.